வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. யூபி மாநிலத்துல முசாஃபர் நகர்ல நடந்த ஒரு விஷயம். அசோக் பாரதி அப்படிங்கிற ஒரு ஹிந்து சமூகத்தைச் சேர்ந்தவர். அவருக்கு பிசினஸ்ல கடும் நஷ்டம் ஏற்பட்டதுனால ரொம்ப கடன் தொல்லையில இருந்து எப்படியாவது இந்த கடனை எல்லாம் அடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய சொந்த வீட்டை விற்க கிட்டத்தட்ட 5 வருடங்களாக முயற்சி பண்றாரு. நிறைய லோன்லாம் வாங்கியிருக்கிறாரு. இந்த லோன் எல்லாம் திருப்பி அடைக்கணும், வாங்குற கடன் எல்லாம் திருப்பி கொடுத்துட்டு நாம இந்த பிசினஸ் எல்லாம் மூடிட்டு வேற ஏதாவது தொழில் செஞ்சு பொழைச்சிக்கலாம் அப்படின்னு 5 வருஷமா இவர் தன்னுடைய வீடை விற்க முயற்சி பண்றாரு. பெரிய வீடு. அந்த வீடை வாங்குறதுக்கு எத்தனையோ இந்துக்கள் முன் வராங்க. ஆனா இவருடைய சாதியை காரணம் காட்டி, நீங்க ஒரு தாழ்ந்த ஜாதியை சேர்ந்தவர், உங்ககிட்ட இருந்து எப்படி வீடை வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இந்த வீட்டை வாங்காம போயிருக்கிறாங்க. அப்படியே வாங்க முன் வந்தா கூட அந்த சுத்து வட்டாரத்துல இருக்கக்கூடிய அவங்க நெய்பர்ஸ் இவர்கிட்ட இருந்து நீங்க எப்படி வீடை வாங்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க மனசை கலைச்சு கிட்டத்தட்ட 5 வருஷமா முயற்சி பண்ணி இந்த வீடை விற்க முடியாம ரொம்ப தவிச்சிருக்கிறாரு. இந்த நேரத்துல கொடுத்த கடனுக்காக பேங்க் இந்த வீட்டை ஏலத்துக்கு விடுறாங்க. இந்த ஏலத்துல ஒரு முஸ்லிம் சமுதாயத்தை சேர்ந்த நதீம் என்ற நபர், அவரும் ஒரு பொலிட்டீஷியன் தான். அவா ஏ ஹிந்த் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி வச்சு நடத்துறாரு. அவர் என்ன பண்றாரு, இந்த வீடை வாங்கறதுக்கு முன்வர்றாரு. அதாவது நதீம் என்பவர் அசோக் பாரதியுடைய நல்ல நண்பர் தான். அவர் ப்ராப்பர்ட்டி டீலிங்ஸ்லாம் ரெகுலரா பண்றவர் தான். இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ், அதாவது டிஸ்ட்ரஸ் சேல்ல வரக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ், இல்ல பேங்க்னால ஏலம் விடப்படக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ், இதெல்லாம் வாங்கிட்டு அதை ரெனோவேட் பண்ணி திரும்ப விற்கக்கூடிய ஒரு தொழிலை தான் அவர் செஞ்சுட்டு இருக்கிறார். அப்படிப்பட்டவர் இந்த பேங்க் ஏலத்துல இந்த ப்ராப்பர்ட்டியை ஒரு நல்ல விலைக்கே வாங்குறாரு. இது மூலமாக தன்னுடைய கடனையும் அடைச்சிட்டு அசோக் பாரதி கிட்ட கையில பணமும் வருது. இந்த அசோக் பாரதி அப்படிங்கிறவர் ஒரு இன்டர்வியூல அவரே சொல்றாரு, நதீம் என்னுடைய நீண்ட கால நண்பர், எனக்கு எவ்வளவோ உதவிகள் செஞ்சிருக்கிறாரு. கடைசியா இந்த தருணத்திலேயே அவர் தான் எனக்கு உதவி செய்ய வந்தாரு. நான் வாங்கிக்கிறேன் உன் வீட்டை, உன் கடன் எல்லாம் அடைக்கிறதுக்கு நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லி வந்தாரு. உண்மையிலேயே நான் அவருக்கு ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன் அப்படின்னு பேசுறாரு. இதோட முடிஞ்சிருச்சா பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்பதான் இல்லை. இந்த ப்ராப்பர்ட்டியை நதீம் வாங்கினதுக்கு அப்புறம் தான் பிரச்சனை இன்னும் பெருசா வெடிக்குது. அங்க இருக்கக்கூடிய ஹிந்து ஃப்ரிஞ்ச் அவுட்ஃபிட்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க இல்லையா, இவங்கெல்லாம் சேர்த்து போலீஸ்ல போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. நதீம் இந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கினதுக்கு அப்புறம் இங்க தினம் தினம் நமாஸ் நடக்குது, தொழுது நடக்குது, நிறைய பேர் போறாங்க. இது பெரும்பாலும் இந்துக்கள் வசிக்கக்கூடிய ஒரு லொக்காலிட்டி. இங்க இப்படி நிறைய பேர் போறது எங்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்துது. ஹிந்து லொக்காலிட்டியில எப்படி ஒரு இஸ்லாமியர் வீடை வாங்கலாம், எப்படி இஸ்லாமியர்கள் நுழையலாம், இதை நாங்க ஏத்துக்க மாட்டோம். இங்கே இவங்க சமூக விரோத காரியங்களை செய்யறாங்களோன்னு எங்களுக்கு சந்தேகமாயிருக்கு. அதனால இவங்க மேல நடவடிக்கை எடுங்க அப்படின்னு போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு அங்க போய் போராட்டமும் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம அசோக் பாரதி கிட்ட போய் பிரச்சனை பண்ணியிருக்கிறாங்க. நீ எப்படி ஒரு இஸ்லாமியருக்கு உன்னோட வீடு விற்க முடியும்? இந்த தைரியத்துல ஹிந்துக்கள் வாழக்கூடிய லொக்காலிட்டியில ஒரு இஸ்லாமியரை வீடு வாங்க நீ அனுமதிச்ச அப்படின்னு அவர்கிட்ட போய் பிரச்சனை பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பிரச்சனை கலெக்டர் வரைக்கும் போய், முனிசிபல் அத்தாரிட்டிஸ் வரைக்கும் போய், சம்பந்தப்பட்டவங்க போய் அங்க விசாரணை எல்லாம் பண்ணிருக்கிறாங்க. இவங்க கிளைம் பண்ற மாதிரி அந்த தினம் நமாஸ் எல்லாம் எதுவும் நடக்கல. அந்த வீடை ரிஃபர்பிஷ் பண்ணி அங்க இருக்கக்கூடிய வேலைகளை எல்லாம் முடிக்கிறதுக்காக தினம் ஆட்கள் போயிருக்கிறாங்க. அவ்வளவுதானே தவிர அந்த நமாஸ் எல்லாம் எதுவும் நடக்கல அப்படிங்கிற விஷயத்த தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க. இருந்தாலும் தொடர்ந்து இவங்க போராட்டம் பண்ண காரணத்தினால வேற வழியே இல்லாம அந்த வீட்டை நஷ்டத்துக்கு வேற ஒரு ஹிந்து கிட்ட கைமாத்தி விட்டுருக்கிறாரு நதீம். அவர் சொல்றாரு, எனக்கு வேற வழி தெரியல, ஏன்னா தினம் இவங்க பிரச்சனை பண்றாங்க, போராட்டம் பண்றாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இந்த வீடை நான் எவ்வளவு நாள் கையில வச்சிருக்கிறது, அதனால வந்த விலைக்கு நஷ்டத்துக்கு நான் இந்த வீட்டை விட்டுட்டு இதுல இருந்து வெளியில வந்துட்டேன் அப்படின்னு அவர் பதிவு பண்றாரு. எந்த அளவுக்கு ஒரு வெறுப்பையும் அன்மத்தையும் சொசைட்டிக்குள்ள விதைச்சிருந்தா இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடக்கும். இது முதல் இன்சிடென்ட் கிடையாது. யூபியில தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய நேரங்கள்ல நடந்திருக்கு. இது போன்ற விஷயங்களை தினம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அன்றாட வாழ்க்கையில ஒரு நாளை கடத்துறதே சிறுபான்மையினருக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? சரி, இஸ்லாமியருடைய நிலைமை இப்படின்னா இந்துக்களுடைய நிலைமை யோசிச்சு பாருங்க. அந்த அசோக் பாரதிங்கிறவருடைய நிலைமை யோசிச்சு பாருங்க. தன்னுடைய கஷ்டத்துக்காக வீடு விற்கணும்னு வராரு. நீங்க தானே இந்துக்களுடைய பாதுகாவலர்கள் தானே. நீங்க இந்துக்களுக்கு ஒண்ணுன்னா இந்துக்களை ஒன்று கூடுங்க அப்படின்னு இந்துக்களுக்காக போராடக்கூடியவர்கள் தானே நீங்க. அப்போ அவரோட வீட்டை வாங்கி அவரோட கஷ்டத்தை தீர்த்திருக்கலாமே. ஆனா அப்ப என்ன சொல்றீங்க,
அவருடைய சாதிய காரணம் காட்டுறீங்க, அவர் எந்த வகுப்பை சேர்ந்தவர் அப்படிங்கிறத காரணம் காட்டிட்டு, நீ ஒரு தாழ்ந்த சாதியில பிறந்தவன், அதனால உன் வீட்டை நான் வாங்க மாட்டேன் அப்படின்னு பேசுறேன். சரி, நீ தான் வாங்க மாட்ட, எவன் வாங்குறானோ அவனுக்கு நான் விற்கிறேன்னா அங்கேயும் போய் முட்டுக்கட்ட போடுறீங்க. தானும் படுக்க மாட்டேன், தள்ளியும் படுக்க மாட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம் இது? நான் எல்லா இந்துக்களையும் சொல்லல. ஆனா எப்படிப்பட்ட அடிப்படைவாத சிந்தனைகளை அடுத்த தலைமுறையில விதைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத பாருங்க. இந்தியா போன்ற ஒரு மிகப்பெரிய ஜனநாயக நாட்டுல இன்னைக்கு பாஜக ஆட்சியில இருக்கக்கூடிய நிலைமை என்ன தெரியுமா? ஒரு சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவர் ஒரு 24 மணி நேரம் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம இந்த நாட்டுல கடத்துறது ஒரு பெரிய விஷயமா மாறிட்டு இருக்கு. சரி, சிறுபான்மையினர்களுடைய நிலைமை தான் இப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு இந்துக்களுடைய நிலைமையும் அப்படி மாறிக்கிட்டு வருது. நீங்க நினைச்சவங்களுக்கும் உங்க வீடை விற்க முடியாது அப்படிங்கிற நிலைமைக்கு இன்னைக்கு கொண்டு வந்துருக்காங்க. இதைத்தான் ஆரம்பத்திலேயே சொன்னோம். இன்னைக்கு சிறுபான்மையினருக்கு நடக்குது, இவங்களுக்காக நாம பேசலன்னா நாளைக்கு நமக்கு நடக்கும், நமக்காக பேச யாருமே இருக்க மாட்டாங்கன்னு. முதல்ல சிறுபான்மையில ஒடுக்குவாங்க, அதுக்கப்புறம் தலித்துகளை ஒடுக்குவாங்க, அதுக்கப்புறம் பெண்களை ஒடுக்குவாங்க, அதுக்கப்புறம் பெரும்பான்மைன்னு சொல்லக்கூடிய உங்ககிட்ட தான் வருவாங்க. அன்னைக்கு உங்களுக்காக பேச யாருமே இருக்க மாட்டாங்க. இட் வில் பி டூ லேட்.